ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் ரித்திக். ஐ ஆம் ஃப்ரம். இங்கே சில மர்மமான விஷயங்கள் நடக்குது ரீசெண்ட் டேஸில். என் வீடு ஹில்ஸ்க்கு மேலே இருக்குது. நைட் நான் ஒர்க் முடிச்சுட்டு ஹோமுக்கு போகும்போதுலாம் சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் கிராஸ் பண்ணும்போது தான் வரும். அப்படி எஸ்டர்டே ஒன் பிளேஸை நான் கிராஸ் பண்ணும்போது ஒரு சர்க்கிளில் நான் தட் ஸ்மெல்லை நல்லா ஃபீல் பண்ணேன். பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு சுற்றி பார்க்கும்போது அப்போ ஒன்று நான் பார்த்தேன். ஒரு சித்தர் ஏரில் சிட் பண்ணிட்டு இருந்தார். ட்ரஸ்ட் மீ, நான் டீ டோட்டலர் ப்ரோ. நான் தெளிவாக தான் இருந்தேன். அப்போ நான் கிட்ட போய் பார்க்க போனேன். அப்போ சடன்லி மயக்கம் போட்டுட்டேன். வேக்கப் ஆகி பார்த்தா அவரை காணோம். நான் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணி பாருங்கண்ணா. நீங்கள் அங்கே வந்து போகிறது எதுவும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் வரமாட்டேன். நீங்கள் அங்கே என்ன இருக்குன்னு முடிஞ்சால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ப்ரோ. மெயிலில் அவர் போட்டிருந்த ஸ்டோரி கொடுத்துருக்க லொக்கேஷனை வச்சு நான் அங்கே போயிருந்தேன். விட்டுருங்கண்ணா. ஸோ இங்கே என் பைக் நின்றுட்டுருக்கு. என் பைக்கு மேலே தான் வந்து இங்கே நைட் விஷன் வச்சுருக்கேன். நைட் விஷன் நான் அங்கேயே செட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் உள்ள டவர் வராது. நான் எங்கேயுமே சுத்தமாக எனக்கு டவர் வரல. கிட்டத்தட்ட இந்த நைட் விஷன் செட் பண்ணுறதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி அந்த லொக்கேஷன் ரொம்ப தூரம் இல்லை, நம்ம கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 100 ஸ்டெப்ஸ், 50 to 100 ஸ்டெப்ஸில் தான் அந்த லொக்கேஷன் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போது தெரில. நான் பாட்டுன்னு கேஷுவலாக கிளம்பி வந்துட்டேன். மேபி நடுவில் உங்களுக்கு அப்பப்போ சில லாரி சவுண்ட்ஸ், கார் சவுண்ட்ஸ் கேட்கலாம். எனக்கு பக்கம் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மெயின் ரோடு இருக்குது. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சேலஞ்ச் நான் பண்ணதே இல்லை. ஃபைன், நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் 2 ஆங்கிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் மாட்டலாம் கூட உங்களுக்கு ஏதாச்சும் மாட்டோம். இது குட்டி ஒரு ஓட மாதிரி போகுதுங்க. என்ன ஓடலாம் தெரியல. இதெல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரவே இல்லை, புதுசாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நிசப்தம், பயங்கரமான ஒரு நிசப்தம். நிசப்தம் மீன்ஸ் ஒரு மிக மிக ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. இது கீழே ஐ திங்க் தான் பள்ளம் இருக்குது. இது கீழேருந்து வர தண்ணி தான் லீக் ஆகுது போல். இந்த பக்கம் வேறு எதுவும் இருக்குது. என்ன இருக்குன்னு தான் தெரியல. சமாதியா நோ, நமக்கு இதுக்கே ரொம்ப வாவ். மலைக்கு மேலே ஒரு மலை, மலைக்கு மேலே ஒரு கோயிலா? என்னையா இது? இங்கே வந்து திங்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். யார் அது? யாரும் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, எல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ண முடியலையா? எல்லாமே வைக்கிறது தெரியல. ஓ, அதாவது நமக்கு வந்து தகவல் படி அந்த இடம் இங்கே தான் அவர் நமக்கு சொன்ன ஸ்பாட் இங்கே தான். ஆனால் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே அப்படி யாரும் இங்கே ஒருத்தர் இல்லை. ஐ திங்க் இந்த வீடியோ ஒரு வெஸ்டர்ன் வீடியோ இருக்கும்னு ஃபீல் ஆகுது கைஸ். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபுல் மூன் டே இருக்குல்ல, ஃபுல் மூன் டேயில் வந்து அந்த ஃபுல் மூன் டேயில் வந்து மோஸ்ட்லி இப்போ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவருக்குமே லாஸ்ட்டாக அந்த ஃபுல் மூன் டே அப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. நாளைக்கு நான் இந்த ஏரியாவில் இருப்பேனா இல்லைன்னு எனக்கு ஷோராக தெரியாது. சப்போஸ் இருந்தே நாள் நான் இங்கே வர சான்சஸ் இருக்குது. கிளம்புறேன்.
நைட் விஷன் இந்த வாட்டி நான் எடுக்க விரும்பல. நேற்று தான் நாங்கள் வந்தேன். ஆனால் நான் அகைன் இங்கே திரும்ப வரும்னு நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் நேற்று இங்கே எதுவுமே நடக்கலான்ட்டு தான் நான் திரும்பி நான் ஸ்டே பண்ண இடத்துக்கு நான் போயிட்டேன். பட் மார்னிங் தூங்கி எழுந்து போய் எனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. எனக்கு மேல் பண்ணவருக்கு நடந்த மாதிரி நேற்று இன்னொருத்தருக்கு இங்கே நடந்திருக்கு. இதே இந்த சரௌண்டிங்கில் நடந்திருக்கு ஒருத்தருக்கு. இந்த வாட்டியும் அதே தான். நம்ம ரொம்ப பயங்கரமாக ரொம்ப இந்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது. லிமிட்டடான சில பிளேஸ் நைட் விஷன் கனெக்ட் பண்ணிட்டேன். என்னோட கேமரா பேக் இங்கே இருக்குது. அதை மாட்டிட்டு அப்படியே போயிட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி இடத்துல பார்க்கலான்ட்டு இருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நேரத்துக்கு நான் இங்கே கிட்டத்தட்ட வீடியோ முடிச்சுட்டு நான் இருக்கேன் அந்த நேரம். அதே டைமுக்கு இப்போ நான் இங்கே நடந்துக்குள்ளே வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான் காய்ச்சி நம்ம நைட் விஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஒரு வழி இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான வழி இந்த பக்கம் இருக்குது. நான் அங்கே போய் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் போக போகிறேன். நான் ஏன் வீட்டில் இங்கே வச்சுருக்கேன்னா இல்லை யாராச்சும் இப்போ இங்கேருந்து அப்படியே போனாலும் சரி இல்லை அங்கேருந்து இப்படி வரணும்னு சரி எல்லாத்தையுமே மீட் பண்ணுற ஒரு வழி இதுதான். நான் யாருன்னு எது சொல்கிறேன்னா எதுவாக வேணால் இருக்கலாம். மேபி விலங்குகள் எல்லாத்தையுமே நான் சேர்த்து சொல்கிறேன். நான் இன்னொரு விஷயம் இங்கே ரெஜிஸ்டர் பண்ண நினச்சிக்கிறேன். நான் எனக்கே சொல்லிக்கிறேன். இங்கே ஒரு நல்ல ஸ்மெல் வருது. நான் நல்லா திங்க் பண்ணி என்னோடய சுய நினைவோட சொல்கிறேன். ஏன் நடிஷன் டிஸ்கனெக்ட் ஆச்சு? லைட் விஷன் பண்ணி என் ஃபோன் வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே லைட் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ கேமராவில் இங்கே பக்கா கேமராவில் இங்கே லைட் நான் செட் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நைட் விஷன் வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இப்படி பிளிங்க் ஆகுதுன்னா இல்லை அது டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம். ஆனால் என்னோடய ஃபோனில் பின்னாடி எட்டி பார்த்தா அதில் ஷேக்கிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயம் டிசைட் பண்ணிக்கிறேன். மேபி நான் எடிட் பண்ணும்போது கூட எனக்கு குழப்பமாக உண்மையில ஸ்மெல் வச்சா இல்லையான்ட்டு. ராகுல் நல்லா சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன். ஒரு வித்தியாசமான ஸ்மெல் இங்கே இருக்குது இப்போது. அது என்ன கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்ல முடியல. எனக்கு ரொம்ப சிலுக்குது. பட் ரொம்ப செம்மையான ஒரு ஸ்மெல் இங்கே இருக்குது. மேக்ஸிமம் 10 minutes அது அதிகம். ஓகே ஃபைன் டன். ஆகுதா? டேய் பக்கம் இருக்கிறாங்க. சரி சரி கேமரா பேக் நாங்கள் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப பேசிட்டோம் ப்ளஸ் நடந்துகிட்டே இருக்கணும். பேக்கை மாட்டிகிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால் கழட்டி வச்சுட்டேன். தண்ணியில் ஏதோ பெருசாக சம்திங் ஏதோ முதல்ல மாதிரி எழுந்த ஒரு சவுண்ட் கேட்கல. தண்ணியில் சம்திங் ஏதாச்சும் விழுந்தா இல்லை எழுந்து வந்தால் அந்த ஒரு சவுண்ட் பெரிய சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு. இப்போது ஐயோயோ நான் ஏன் கரெக்டாக இங்கே வரேன்னா நேற்று நான் இங்கே வந்தேன். தண்ணி சவுண்டு கேட்குறது வந்து இருந்துச்சு. இங்கே தான் வந்து கேட்டிருக்கணும். இங்கே தான் ஏதாச்சும் நடந்துருக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். பவுட்ரு மாதிரி எதுவும் மிதக்குது இங்கெல்லாம். யாரா இருக்கீங்களா? ஹலோ ஐ திங்க் நான் எங்கே கிளம்புறது பெஸ்ட்டுன்னு தோணுது. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் எங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். சூப்பரான ஸ்மெல் ஒன்று வருது. ஐயா ஒருத்தவங்க கிளம்பியில் பார்த்துட்டு ஒரு பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டு வந்துட்டேன். சத்தியமா மனுஷன் ஹியூமன் தான். நைட் விஷனில் ரெக்கார்ட் ஆச்சு இல்லையா எனக்கு ஷோராக தெரியல. பட் ரெக்கார்ட் ஆகிருக்குன்ற நம்புறேன்.
இப்போயுமே நைட் விஷன் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஷூராக தெரியல இது என் ஃபோன் ரெக்கார்ட் ஆகுமா இல்லையா அப்படி இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே நடக்கிறது எல்லாமே சுச்சுவேஷனில் கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பட் எனக்கு உள்ளுக்கு ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்குது. ஐ திங்க் நாங்கள் போய் அவங்க யாருன்னு பார்த்துட்டு ரிட்டன் வந்துட போகிறேன். அவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் பண்ணுற நிலைப்பு நான் கிடையாதுங்க. வந்தாலே பிக்கப் பண்ணாரா? பிக்கப் பண்ண நான் சொன்னல ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் வருதுங்க. அது திருநூறு ஸ்மெல் கரெக்ட். அந்த ஸ்மெல் இதுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால் எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு அந்த ஸ்மெல் என்ன ஸ்மெல்ன்றது. தண்ணியிலுமே அந்த திருநூறு நான் பார்த்தேன். அதேமாதிரி இங்கே கீயும் கொட்டி இருக்குது. அதை வச்சு தான் நான் கரெக்டாக இப்போ இந்த வழியை நான் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி ஒரு திருநூறு ஸ்மெல்லை எனக்கு தெரிஞ்சு யாருமே ஸ்மெல் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னால் பயங்கரமாக கதை வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். பட் எல்லா இடத்துலையுமே திருநூறு இருக்கும். எல்லாருமே கோயில் போனால் ஸ்மெல் பண்ணியிருப்போம். இது வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. லைக் பேட்னு சொல்ல இது ஒரு ஸ்மெல் வந்து ஒருத்தர் அடிக்ட் ஆகிற அளவுக்கு இந்த ஸ்மெல் இருக்குது. இப்போ இது உள்ளே போகலாமா வேணாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் என் மைண்டில் இருக்குது. விட்டுருங்கண்ணா. ஐயா நீங்கள் என்னை சுற்றி இருக்கீங்க நல்லா தெரியுது. பயமாக இருக்கு. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை சுற்றி யாரும் நடக்கிறாங்க. நான் கண் திறக்க முடியல. சுற்றி என்ன யார் இருக்கீங்க சுத்தமாக தெரியல. நான் தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். கண்ணே கண்ணே எனக்கு தெரியல. நம்ப மாட்டீங்க. மரத்து பேர் தர அடித்தாங்க நம்ப தயவுச்சு. எனக்கு தெரியல இவ்வளோ நேரம் என்ன ரெக்கார்ட் ஆயிடுச்சாங்க. கேமரா எங்களை எங்கே இருந்துச்சு கூட எனக்கு தெரியாது. இங்கே எங்கேயோ தான் இருக்காரு. இங்கே எங்கேயோ கன்ஃபார்ம் அடித்து சொல்லுவேன். நான் ஷூராக சொல்லுவேன் 100% இங்கே எங்கேயோ தான் இருக்காரு. நான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக போட்டு நான் பார்க்குறேங்கண்ணா. நிஜமாக உயிர் பயந்தான் எனக்கு அதிகமாக இருக்குங்க.
ஐயா 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 உங்களா சொல்றாரு சிவா சிவா சாமி 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 நான் கூப்பிட்றது கேட்குதா நீங்கள் யாரும் திரும்பி காட்ட முடியுமா உங்களை யாருன்றது எங்கள் முகத்தில் அடிச்சது யாரு சிவா 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 மட்டும் சொல்கிற கருத்து சொல்ல மாட்டார் இவர் ஓகே ஐ திங்க் ஒரு உண்மையில ஒரு சித்தராக கூட எடுத்துகிட்டு போகட்டுமே பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு சாமி நீங்கள் யார் இதே ஊரா சிவா சிவா ஓகே நான் ஒத்துக்கிறேன் இல்லை சொன்னது திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆள் பக்கத்துக்கு எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது ஏதோ மாய மந்திரம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுது எனக்கு நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் அதனால தான் நான் இங்கிருந்து கிளம்புறேன் Father!